வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலக நாயகன் கமல்ஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரீயூனியன் 47 வருடங்களுக்கு பிறகு ரீயூனியனுடைய அந்த கிளிம்ஸை பார்த்தாச்சு. தியேட்டர்ல பார்த்தேன். தியேட்டர் அட்மாஸ்பியர் வந்து டெரிஃபிக்கா இருந்தது. 5 தடவை போட்டாங்க அந்த ப்ரமோவை. ஸோ 5 முறை, ஒவ்வொரு முறையும் பார்க்கும் பொழுதும் அந்த ஒட்டுமொத்த தியேட்டரே ஜாம் பேக்ட் ஹவுஸ்ஃபுல் தியேட்டரு கரகோஷத்தோட பிரமாதமா இருந்தது. ரைட் ஃப்ரம் த என்ட்ரி, முதல்ல அந்த என்ட்ரியா இருக்கட்டும், அந்த நெல்சன் அண்ட் அனிருத் வந்தது, அதுக்கப்புறம் உலகநாயகனை காமிச்சது, சூப்பர் ஸ்டாரை காமிச்சது, அவங்க வந்து ட்ரெஸ் பிக் பண்றதுலேருந்து அவங்க வந்து வாட்சு, ஷூ, அவங்களோட காஸ்டியூம் பிக் பண்றதுல ஆரம்பிச்சு ஒவ்வொன்றா கொண்டு வந்து இவர் வந்து அந்த டியூன் ராகத்தை சொல்லிட்டு போறது அப்படி ஆரம்பிச்சு கொண்டு வந்தாங்க. ஒவ்வொன்றா உள்ள கொண்டு வந்து அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து நடந்து வர்றப்போ ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு சாங்கை போட்டு விட்டாரு. ஒரு பிஜிஎம் பிரமாதமா இருந்தது. அந்த ரெட்ரோ மியூசிக் ரொம்ப சூப்பரா இருந்தது. அந்த 80s இளையராஜா ஸ்டைலும் கொஞ்சம் அதோட ஜாஸும் கலந்த மாதிரி ஒரு மலேசியா வாய்ஸ் மாதிரி இருந்தது. பிரமாதமா இருந்தது. அதுல 2 பேரும் நடந்து வந்தாங்க. அதை பொறுத்தவரை என்னன்னா, உலகநாயகன் ஸ்கோர் பண்ணார். அதுல என்ன காரணம்னா, அவர் போட்டிருந்த கூலிங் கிளாஸ் வந்து டிரான்ஸ்பரண்டான கூலிங் கிளாஸ். அவரோட ஐ ரியாக்ஷன் என்னன்னு தெரியும். ரஜினிகாந்த் வந்து பிளாக் போட்டிருந்தாரு. அவர் ஐ ரியாக்ஷன் என்னன்னு நமக்கு தெரியல. உலகநாயகன் ரொம்ப மெஜஸ்டிக்கா வந்தாரு. இவர் வந்து டக்குன்னு அந்த இதை தூக்கி போட்டாரு, கீயை. அதை ரொம்ப சூப்பரா பிடிச்சாரு. அப்படி டப்புன்னு பிடிச்சாரு உலகநாயகன். அதை பிடிச்சிட்டு 2 பேரும் இதுல ஏறி உட்காடுறாங்க, கார்ல ஏறி உட்காடுறாங்க. பேக் சைட்ல இருந்து 2 பேரும் அனிருத்தும் நெல்சன் வராங்க. இப்ப இவர் சொல்றாரு, அனிருத்து சொல்றாரு, பப்ளகிரியும் இதுவும் பீத்தாவானு கலந்த மாதிரி ஒரு தீம் மியூசிக் ரெடியா இருக்கு சார், சார்ஸ் அப்படிங்கிறாங்க. உடனே கமல் சொல்றாரு, அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஒண்ணு கேட்கணும், யார் ஹீரோ அப்படின்னு. உடனே ரஜினி சொல்றாரு, சொல்லுங்க ஜி, யார் ஹீரோன்னு கேட்கிறாருல அப்படின்னு. உடனே கமல் சார் வந்து பின்னாடி அப்படி காரை கொண்டு போறாரு. கமன்சிங் சூன் அப்படின்னு போட்டு ரொம்ப பிரமாதமா முடிக்கிறாங்க. இதுக்கு ஒட்டு மொத்தமா ரைட் ஃப்ரம் த வேர்டு கோ எல்லாத்துக்குமே அவங்கள காமிக்கிற ஆரம்பிச்சதுல இருந்தே விசில் பறக்குது தியேட்டர்ல. அந்த மியூசிக்கும் அந்த சவுண்டும் ஒட்டுமொத்த அந்த ஹவுஸ்ஃபுல் அட்மாஸ்பியரும் பழைய ஆட்களை பார்த்தது. இது வந்து எப்படின்னா ஒரு திருவிழாக்கு போன மாதிரியான ஒரு உணர்வு. தீபாவளி அன்னைக்கு முந்தின நாள் சாயங்காலம் பழைய நண்பர்களை பார்த்த மாதிரி நம்ம பழைய கமல் ரசிகர்கள், அப்புறம் பழைய ரஜினி ரசிகர்கள் அவங்களெல்லாம் பார்த்துட்டு கை கொடுத்துட்டு இதை ப்ரமோவை என்ஜாய் பண்ணிட்டு 4 தடவை பார்த்துட்டு ரொம்ப திருப்தியா ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி நான் வெளியில வந்தேன். உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு? இது பார்க்கும் பொழுது இது இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகும்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுடைய உணர்வு என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதுல யார் ஹீரோ அப்படின்னு கேட்கிறாரு கமல். என்னை பொறுத்தவரைய கதையே ஹீரோவா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ அந்த கதை, ஏன்னா ஏற்கனவே நான் பார்த்துருக்கேன், ஒன்ஸ் அப்பான் டைம் இன் அமெரிக்கா படம் நான் பார்த்துருக்கேன். அந்த பிக்சர் காட்ஃபாதருடைய அந்த போஸ்டர்லாம் அதில் இருந்தது. அந்த கமல் சாருடைய ரூமுக்கு போகிறப்ப, ரஜினி சாருடைய ரூமுக்கு போகிறப்ப அந்த நடுவில் லாபியில் இருந்தது. ஒன்ஸ் அப்பான் டைம் இன் அமெரிக்கா வந்து அது வேற மாதிரியான படம். அது வந்து ராபர்ட் டினிரோ எல்லாரையும் பழிவாங்குவார், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அதுவும் செம்ம படம். காட்ஃபாதர் நமக்கு தெரியும். ஸோ இது வந்து அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை, அது ஒரு பொது வில்லன், அதை 2 பேரும் சேர்ந்து எதுக்குற மாதிரி கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். பார்ப்போம் என்ன மாதிரி இவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஏதாவது ஒரு சேட்டை இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்னங்கிறத பதிவு பண்ணுங்க.